சரி செய்து இறைவனை நாம் வணங்கக்கூடிய நிகழ்வுதான் கும்பாபிஷேக பெருவிழா என்று சொல்வார்கள். அப்படி வருடத்திற்கு ஒரு முறை இருக்கக்கூடிய அந்த நித்திய பூஜை குறைகளை சரி செய்யக்கூடிய சாந்தி பூஜையைத்தான் நாம் பிரம்மோற்சவம் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மோற்சவ விழாவினை இருக்கக்கூடிய குறைகளை களைவதற்காக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்வதைத்தான் நாம் பெரும் சாந்தி என்று கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே நாம் அழைக்கிறோம். எதற்காக இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்றால், மலர்களிலே உயர்ந்த சிறப்புமிக்க பூவாக நாம் குறிஞ்சி பூவைத்தான் சொல்வோம். இந்த குறிஞ்சி பூ என்பது 7 ஆண்டு முதல் 8 ஆண்டுகளுக்கு பூக்கக்கூடிய மலர்களும் உண்டு. ஆனால் அதனுடைய சிறப்பு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சி மலர் தான் மிகவும் சிறப்பு பெற்றது. அந்த 12 என்ற எண் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. இன்றைய ஒரு நாளை கூட இரவு பகல் என்று பிரிக்கும் பொழுது அந்த 12 மணியை அடிப்படையாக வைத்துத்தான் நம் முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு வருடத்தை 12 மாதங்கள் கொண்டுதான் பிரித்திருக்கிறார்கள். ஆக பொதுவாக 12 என்பது ஒரு காலத்தினுடைய அளவுகோல். மகாமகம் நடைபெறுவதை கூட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் என்பது, இந்த கும்பாபிஷேகத்தை காண்பது என்பதற்கே நாம் ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும்.